முத்துமாரியம்மன் அருள் பாட்டி பேத்தி வாழ்க்கை மாற்றிய கதை. அந்த பழமையான கிராமம். மாவை நேரத்தில் காற்றோடு கலந்து வரும் மணியோசை. மக்கள் மனதில் நம்பிக்கையாய் நிற்கும் அம்மன் முத்துமாரியம்மன். அந்த கிராமத்தில் இருந்தார்கள் இருவர் மட்டும். ஒரு வயதான பாட்டி, அவளோட பேத்தி. பேத்தியின் பெயர் லக்ஷ்மி. பாட்டி அவளை பொண்ணு மாதிரியல்ல, உயிர் மாதிரி வளர்த்தவள். காலம் வந்தது. லக்ஷ்மிக்கு கல்யாணம் நடந்தது. பாட்டி கண்களில் கண்ணீர். ஆனா அது சோகமல்ல, சந்தோஷம். என் பொண்ணு நல்லா வாழணும் என்று அம்மன் முன் தினமும் வேண்டுவாள். கல்யாணத்துக்குப் பிறகு 9 மாதமானது. லக்ஷ்மி கர்ப்பமாக இருந்தாள். அந்த நேரத்தில் பாட்டியின் நம்பிக்கை இன்னும் அதிகமாயிற்று. ஒவ்வொரு நாளும் காலையில் அவள் கோயிலுக்கு வந்து எண்ணெய் விளக்கி ஏற்றுவாள், மலர் சமர்ப்பிப்பாள். அம்மா, என் பேத்தி பாதுகாப்பாக இருக்கணும் என்று அழுது வேண்டுவாள். ஒருநாள் மழை கொட்டியது. அனைவரும் வீடுகளில் இருந்தார்கள். ஆனா அந்த பாட்டி மட்டும் நனைந்தபடியே கோயிலுக்கு வந்தாள். விளக்கு ஏற்றி கைகளை கூப்பிட்டு சொன்னாள், அம்மா, நீதான் அவளுக்கு தாய். நான் இருக்கிற வரைக்கும் கவனிச்சேன். இனிமேல் நீயே கவனிச்சுக்கணும். அந்த இரவு லக்ஷ்மிக்கு திடீரென்று வலி ஆரம்பித்தது. வீட்டில் யாருமில்லை. மழை காரணமாக வெளியே போக முடியவில்லை. பாட்டி பயந்து போனாள். என்ன செய்வது என்று அழுதாள். அந்த நேரம் ஒரு பெண் வீட்டுக்குள் வந்தாள். சாதாரணமாக இருந்தாலும் முகத்தில் ஒரு ஒளி. பயப்படாதீங்க, நான் இருக்கேன் என்றாள். அவள் மெதுவாக லக்ஷ்மியை கவனித்தாள். அவளுக்கு தைரியம் கொடுத்தாள். சில நேரத்தில் ஒரு குழந்தையின் அழுகை. அந்த வீடு முழுக்க ஆனந்தம் நிரம்பியது. பாட்டி கண்ணீர் விட்டாள். அம்மா, நீ காப்பாத்திட்ட என்று. அந்த பெண்ணை பார்த்து நன்றி சொல்லப் போனாள். ஆனா அவள் இல்லை. வீட்டுக்கு புறம்பாக மழை மட்டும். அடுத்த நாள் காலை பாட்டி கோயிலுக்கு ஓடினாள். அம்மன் முகத்தை பார்த்ததும் அவள் அதிர்ந்து போனாள். நேற்று வந்த அந்த பெண்ணின் முகம், அதே முகம், அதே சிரிப்பு. அது யார் தெரியுமா? முத்துமாரியம்மன் தானே. அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் ஒரு நம்பிக்கை. அம்மன் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தா அவள் நேர்ல வந்து காப்பாத்துவா. லக்ஷ்மி குழந்தையுடன் நலமாக வாழ்ந்தாள். பாட்டி தினமும் கோயிலுக்கு வந்து நன்றி சொல்ல ஆரம்பித்தாள். இந்த கதையின் உண்மை, நம்பிக்கை பிளஸ் பக்தி ஈக்குவல் அம்மன் அருள். இந்த கதையை கேட்ட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். நம்ம வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். அதுதான் இந்த அம்மன் தரும் பெரிய வரம்.